அப்புறம் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லு. புரியல. எங்கே வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லு. பேக்கரிக்கு வந்திருக்கோம். ப்ளூ சீட் சம்திங். அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் எதாச்சியாக வந்துட்டு இருக்கும்போது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எதாச்சியாக இல்லை, வேலையிலே தான் வந்தோம். பட் எதாச்சியாக இந்த கடை வேறு பார்த்தோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அது டீ பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன். வெஜ் டீ வந்திருக்கு. நான் இன்றைக்கி வெஜ்ஜுங்கிறதுனால அதை இன்னும் தொடலை. நான் இப்போதைக்கு ஜிஞ்சர் டீ மட்டும் சாப்பிட்றேன். எனக்கா அதான் பயமாக இருக்குது. பெருமாள் கோச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறது? பெருமாள் ஒன்றும் அதுக்கெல்லாம் கவிக்க மாட்டார். அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக நாங்கள் இருக்க போகிற ரூமுக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக ரூம் இல்லை, இது ஏதோ ஒரு ஹாஸ்டல். ஏதோ ஒரு ரூமில் தான் நாம் இருக்க போகிறோம். நான் இருக்க போகிறேன். ஒரு 4 மணி நேரம் மாண்டேஜ் ஷாட்டில் இப்போ தான் ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. இது கண்டென்ட் கூட கிடையாது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண
15ஆந்தேதி காலையில் ஹைவேஸில் ஒரு டீ கடையில் இருக்கும். என்னாச்சு ரவி மேரேஜுக்கு ஏன் போல என்ன எதுன்னு தெரியல. அதுக்கு காரணத்தை தலைவர் சொல்லுவார். ஆக்சுவலாக செகண்ட் டே ரொம்ப நிறையா காமிச்சு லைஃப் போகலாம், ஆரோவில் போகலாம், ராக் பீச் போகலாம். ஆக்சுவலாக ராக் பீச் போனோம், ஆனால் வந்து அது நைட் டைம் இருந்துச்சு. ஆமாம், நிறையா கவர் பண்ண முடியல. அப்புறம் போயிட்டு நான் போன மாதிரியே இல்லை. ஸோ இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது சொல்லுங்கள். அதை பற்றி நான் டோட்டலாக மறந்துட்டு சொல்ல முடியாது, ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் ஞாபகம் வந்த உடனே இப்போ திரும்ப நம்ம சென்னை போயிட்டு இருக்கோம். மறக்கலை, பர்கட் பண்ணிட்டான், அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படி சொல்லலாம். பண்ணியா இருக்கும் இல்லையா? வர வழியில் பேக் ஜிப் ஒழுங்காக கூடாதனால சனாவோட பெல்ட் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம சென்னை போய் ஃபஸ்ட்டு பெல்ட் வாங்கணும். ஏன் பெல்ட் வாங்கணும்னா, பெல்ட் வாங்கணும் என்னால் பேண்ட், அந்த பேண்ட்டை போட முடியாது. அது செம்ம லூஸ். எனக்கு தெரிஞ்சு எடிட்டில் போட்டுக்கலாம். தேங்க்ஸ். ஒன் ஆஃப் த பிளான் வந்துட்டு சன்ரைஸ் பார்க்குறது ராக் பீச்சில். ஆனால் வந்து நாங்கள் சன்ரைஸ் பார்க்குற இடம் வந்துட்டு திண்டிவனம் பைபாஸ். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே இல்லை சன் ரைஸ் ஆக முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் ராக் பீச் போக முடியல, அங்கே சன்ரைஸும் பார்க்க முடியல. இது சன்ரைஸ் பார்த்துக்கோங்க.